ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக சந்தோஷமாக பொங்கல் வச்சுருப்பீங்க. நாங்களும் பொங்கல் வச்சுட்டோம். அதுக்கு தான் தடபுடலாக காலையில் சீக்கிரமே எந்திரிச்சு ஏற்பாடெல்லாம் நடந்துகிட்ருக்கு. என்ன இங்கே ஸ்கூலு ஆஃபீஸ்லாம் லீவு இல்லை, அதுதான் கொஞ்சம் ஒரு இது. அதனால் கொஞ்சம் பரபரப்பாக வேலை போச்சு எனக்கு பொங்கல் அன்னைக்குன்னு. ஸ்கூல்லெல்லாம் தமிழ் டேன்னு சொல்லிட்டு செலிப்ரேஷன்லாம் பண்ணாங்க. லீவு விடுவாங்கன்னு நினச்சேன், பட் விடலை. இது கூட தம்பி தமிழ் டே காம்படிஷனில் ட்ராயிங் ஜல்லிக்கட்டு வரைஞ்சி தான் செகண்ட் ப்ரைஸ் வாங்கியிருந்தான். அதை தான் இப்போ காமிச்சிட்ருக்கேன். தமிழ் டேன்னு சொல்லிடலாம், தமிழ் பசங்களுக்கெல்லாம் வைக்கிறாங்க. பட் பொங்கலுக்கு லீவ் இல்லை, ஆனால் தீபாவளிக்கெலாம் லீவு விட்டாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொங்கலுக்குள்ளே ஜாமான் எல்லாத்தையும் நான் எந்திரிச்சு குளிச்சுட்டு வர்றதுக்குள்ளேயும் ஹஸ்பண்ட் எல்லாம் நீட்டாக ரெடி பண்ணி வச்சிட்டாங்க. தேங்காய், வாழைப்பழம், மஞ்சக்கொத்து, கரும்பு, பச்சரிசி, பாசிப்பருப்பு, நெய், திராட்சை, முந்திரி எல்லாத்தையும் நான் ஒன்றா போய் எடுத்துகிட்டு இருந்தால் லேட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பொங்கல் வைக்கிற இடத்துல சூப்பராக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த பக்கம் நானும் ரெடி ஆகிட்டு வந்துட்டு பொங்கல் வைக்கிற பானைக்கெல்லாம் மஞ்சக்கொத்து தான் கட்டிக்கிட்டு இருக்கேன். மஞ்சக்கொத்து இப்போ நான் வீடியோ எடிட் பண்ணும்போது தான் பார்க்குறேன். அந்த மஞ்சக்கொத்து அந்த பானையோட வாயில் வர மாதிரி 2 பக்கம் அப்படி இலையை விரிச்சு விட்டு கட்டணும். நான் என்ன ஞாபகத்தில் கட்டினேன்னு தெரியல. அதுதான் மஞ்சக்கொத்து உருவிக்கிட்டே வந்தது. இப்போ எடிட் பண்ணும்போது தான் பார்க்குறேன், ஓ இப்படி கட்டியிருந்துருக்கணும்ல அப்படின்னு. அன்றைக்கி கொஞ்சம் முந்தின நாள் போகி அன்றைக்கின்னு வேலைலாம் பார்த்துட்டு ஜாமான்லாம் வாங்கிட்டு தூங்குறதுக்கும் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. தூங்குறதுக்கு என்னங்க, அது கரும்பு தாங்க. கரும்பு ஒரு 3-4 நாளுக்கு முன்னாடி பார்த்தோம். ஹஸ்பண்ட் சொன்னாங்க நிறையா இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, சரி வித்துறவா போகுது, பொங்கலுக்கு முந்தின நாள் போயிட்டு மற்ற ஜாமான் வாங்கும்போது வாங்கிக்கிறலாமேன்னு இருந்தோம். பட் பார்த்தா கரும்பு தான் எங்களை ரொம்ப அழகைய விட்டுருச்சு. என்ன தெரிந்தாலும் கரும்புலாம் வச்சு சாமி கும்பிட்டா தான் ஒரு மாதிரி திருப்தியாக இருக்குங்க இல்லையா? அதனால் நானும் ஒரு 5-6 லூலுவில் தான் கிடைக்கும். ஏன்னா அதான் தமிழ் பொருளெல்லாம் கிடைக்கும் இல்லையா இங்கே. நானும் ஒரு 4-5 லூலில் போய் பார்க்குறேன், கிடைக்கவே இல்லை. கடைசியில் ஃபைனலாக போன ஒரு லூலு மாலில் தான் கரும்பு இருந்தது. அங்கே உள்ளவங்க கேட்டால் சொல்கிறாங்க, ஒரு 2 டேஸ்க்கு மேலே நீங்கள் தோகையோட இலையோடவே கரும்பு வாங்கியிருந்துருக்கலாம், இப்போ எல்லாம் வித்துருச்சுன்னு. அவ்வளோ தமிழாளுங்க தமிழ் ஃபேமிலிஸ் இங்கே இருக்காங்கன்னு நினைக்கும் போது ஹாப்பியாக இருந்தது. நம்ம தமிழ் ஃபேமிலின்னு இல்லை, கேரளாக்காரவங்க எல்லாருமே இந்த பொங்கல் சீசனில் தான் கரும்பு சாப்பிட முடியும். ஸோ அதனால் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒரு வழியாக போயிட்டு கரும்பும் வாங்கிட்டு வந்தாச்சு. கரும்பு, மஞ்சக்கொத்து, பூ எல்லாம் கிடச்சிது. அதனால் ரொம்ப திருப்தியாக ஹாப்பியாக இருந்தது. லாஸ்ட் ஏதோ ஃபெஸ்டிவலுக்கு எனக்கு பூ கிடைக்கல. இப்போ எல்லாமே வாங்கியாச்சு. மற்றபடி பச்சரிசி, நெய் இதெல்லாம் எல்லா கடையிலையுமே கிடைக்கும். இந்த மாதிரி பூஜைக்கான பூவு, கரும்பு, மஞ்சக்கொத்து இந்த மாதிரி தான். மஞ்சக்கொத்து கூட நிறைய இடத்துல கிடச்சிது. மஞ்சக்கொத்து, இஞ்சி கொத்து இதெல்லாம் கிடச்சிது. கரும்புமே எல்லா இடத்துலையும் வச்சுருந்துருக்காங்க. பட் வித்துருச்சு. நம்ம லாஸ்ட்டாக பொங்கலுக்கு முன்னே போகி நைட்டு அன்னைக்கு தான் போய் வாங்கினதுனால வித்துருச்சு. பாலும் சூப்பராக பொங்கிருச்சு. ஏன்னா தம்பியை 6 மணிக்கு அனுப்பணும். சரி 1 ஹவர் பர்மிஷன் கேட்டுட்டு கூட கொஞ்சம் லேட்டாக போய்க்கலான்னு சொல்லிட்டு தான் இருந்தோம். இருந்தாலும் கொஞ்சம் பரபரப்பாகவே போச்சு. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். பாலும் பொங்கிருச்சு. பொங்கலுக்கு அரிசியும் போட்டாச்சு. இந்த வருஷம் இங்கே பொங்கல் கொண்டாடுறோம். அடுத்த வருஷம் நம்ம கட்டுற வீட்டில், நம்ம புது வீட்டில் கட்டிகிட்டு இருக்க வீட்டில் வேலைலாம் முடித்து சீக்கிரம் ஃபங்க்ஷன்லாம் நடத்திட்டு அடுத்த பொங்கல் நம்ம புது வீட்டில் வைக்கணும்னு மனசில் வேண்டிக்கிட்டு அப்படியே அரிசியெல்லாம் போட்டாச்சு. குட்டி பையனுக்கு இன்னும் பொங்கல், தீபாவளி இந்த மாதிரி எல்லாம் இன்னும் தெரிய ஆரம்பிக்கல. இப்போ தானே விவரம் தெரியுது. பர்த்டே இருந்தால் கேக்குனா ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிடுறான். பொங்கலுக்கு இப்போ நான் ரெடி பண்ணோன்னே அவனும் ஆனால் ஏதோ ஜாலியாகிட்டாங்க, ஏதோ பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி கரும்பை கையில் கொடுத்தோன்னா அவன் டிஷ்யூம் சொல்லி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணன் கம்பு மாதிரி இருக்கவும் அதை வச்சு அடிக்கணும் போல், விளாட்ற பொருள் போல் அப்படின்னு. எப்படியே நாங்கள் 3:30 மணிக்கு எழுந்திரிச்சோம். பசங்களை எல்லாரையும் ஒரு 4 மணிக்கு எழுப்பி விட்டாச்சு. பசங்களை அவங்களுக்கு தூங்க வச்சுட்டு வச்சா நல்லா இருக்காது இல்லையா? அவங்க சவுண்டோடு விளாண்டுட்டு இருக்கும் போது வச்சா தான் பொங்கலும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு 2 பேரையும் எழுப்பி விட்டாச்சு. அவனுங்க எழுப்பவே தேவையில்லை. சின்னவாண்டு நான் எந்திரிச்சாவே அதுவும் எந்திரிச்ச உடனே ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க அண்ணனும் தம்பியும். பொங்கலுக்கு வெள்ளமெல்லாம் பொடிச்சு வச்சுருந்ததெல்லாம் போட்டுட்டு அப்படியே நெய்யெல்லாம் அப்படியே மிதக்க நெய்யெல்லாம் ஊற்றி பொங்கலும் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. நம்ம வீட்லேயும் நல்லபடியாக பால் பொங்கி பொங்கலும் வச்சிட்டோம். இப்படி தாங்க ஊரில் இருந்தால் நல்லா ஜாலியாக இருக்கும். இங்கே வெளிநாட்டு வாழ்க்கை இப்படி தான், என்ன பண்ணுறது, ஊரெல்லாம் சில விஷயத்த மிஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, இந்த அளவுக்காவது ஃபேமிலியோடு சேர்ந்து வைக்கிற மாதிரியாவது இருக்குதுல்ல அப்படி நினச்சிட்டு சந்தோஷமாக போயிட வேண்டியதான். சில பேர் நினைப்பாங்க ஃபாரினில் இருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்க. சில பேர் நாங்கள் என்ன நினைப்போம், ஊர்லெலாம் ஜாலியாக இருக்கலாம், ஊரில் வைக்கலான்னு. இது மாதிரி எதுவுமே அங்கங்கே இருந்து பார்த்தா தானே தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான். இந்த கரும்புக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு 10 மணி வரைக்கும் அலைஞ்சு திரிஞ்சு வாங்கிட்டு வந்துட்டோம். முந்தின நாளே 2 நாளுக்கு முன்னாடி போய் வாங்கியிருந்தா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கடைசி டைமில் நேற்று தான் போனதுனால கொஞ்சம் கரும்பு
லாஸ்ட் டைம்லாம் ஒரு கரும்பே வந்து இவ்வளோ பெருசு ஒரு கையளவு கரும்பே 400 ரூபாய் இருந்துச்சு. இந்த தடவை பரவாயில்ல, இது பரவாயில்ல இல்லை. இந்த 6 பீஸும் கரும்பு வந்து ஒரு 200 வந்திருக்கும். பரவாயில்ல, இதுவாவது கிடைக்குதே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. நம்ம ஊரில் ஒரு 500-600 ரூபாய்க்கு ஒரு கட்டை கரும்பு வாங்கிடலான்னு நினைக்கிறேன். தெரு மூளைக்கு மூளை கரும்பு போட்டிருப்பாங்க. இங்கே இந்த கரும்புக்கு அலைன்னு அலைஞ்சு வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம தான் கிடைச்சது, நம்ம தான் போய் லேட்டாக வாங்கிட்டோம், பொங்கலுக்கு முந்தின நைட்டு வாங்கினதுனால. ஆனால் பனங்கிழங்கு வந்து இங்கே இருக்குதா என்னன்னு தெரியல. இருக்க சான்ஸ் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஒருவேளை தமிழ் கடையில் போய் பார்த்துருந்தா பனங்கிழங்கு கிடச்சிருக்குமோ என்னமோ தெரில. பனங்கிழங்கு தான் மிஸ்ஸிங். ஒன்று வந்து கரும்புலாம் வச்சு சாமி கும்பிட்றது வந்து சாத்திரப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு வச்சு நினச்சாலும் இன்னொன்று எனக்கு என்ன ஒன்று வந்து கரும்பு வச்சு சாமி கும்பிடணும். இன்னொன்று என் பையனுக்காக, பெரிய பையனுக்காக. பொங்கல்னாவே நம்மளுக்கு ஞாபகம் வர்றது, பொங்கல் கூட நம்ம வீட்டில் அடிக்கடி நம்ம செஞ்சுக்கிருவோம். பொங்கல் சீசன்லாம் அது கரும்பு கிடைக்கும். பொங்கலையும் கரும்பையும் பிரிக்க முடியாது இல்லையா? நம்மளாம் சின்ன வயசில் கரும்பு சந்தைக்கு வந்துருச்சுனாவே பொங்கல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, பொங்கல் வரப்போகுது அப்படி வந்து வளர்ந்தவங்க நம்மெல்லாம். ஸோ பையனும் அப்படி வந்து அந்த பொங்கலோட ஃபீல் கொடுக்கணும். அப்போ பொங்கல் டைமில் தான் கரும்பு கிடைக்கும், கரும்பு சாப்பிட முடியும் அப்படிங்கிறத அவனுக்கு ஃபீல் பண்ணணும். அவன் அதை மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறக்கான தான் கரும்பு தேடி பிடிச்சி அவனுக்கு வாங்கி கொடுத்தாச்சு. அவனும் அந்த 6 பீஸை இப்போ 3 நாளாக அதை நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது நான் போட்ட பொங்கப்பானை கோலத்தை என் ஹஸ்பண்ட் பார்த்துடக்கூடாதுன்னு தான் வேகமாக அடுப்பை தூக்கி வச்சேன். அப்படியும் பார்த்துட்டு ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. மஞ்சளில் போட்டதுனால அப்படி இருக்குங்கன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக சமாளிச்சாச்சு. எங்கள் அம்மா 4-5 கரும்புலாம் வாங்கினாங்கன்னா வீட்டில் சண்டை போடுவாங்கண்ணா. ஏன் 4-5 கரும்புலாம் வாங்கினா 10மா, ஒரு கட்டு கரும்பு தூக்கணும்னு சொல்லிட்டு அடம் பிடிப்பேன். ஏன்னா கரும்பெல்லாம் சின்ன பீஸெல்லாம் வெட்டி சாப்பிட மாட்டேனா. ஒரு கரும்பில் அப்படியே 3/4 வெட்டிட்டு ஒரு இடத்த பிடிச்சிட்டு உட்காந்துடுறது, குமிச்சு போட்டுறது கரும்பு சக்கையை. ஆனால் இப்போ வந்து அன்றைக்கி ஒரு பீஸ் கரும்பு சாப்பிட்டு பார்க்குறேன், அதில் பாதி தான் சாப்பிட முடியுது. ஒருவேளை நம்மளுக்கு வந்து சாப்பிட வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லையா, சாப்பிட்ற டைம் இல்லையா, இல்லை அந்த ஒரு பீஸ் கரும்பை சாப்பிட்ற அளவுக்கு பொறுமை இல்லையான்னு தெரியல. அப்போல்லாம் வந்து காலேஜு அதெல்லாம் படிக்கும் போதெல்லாம் எத்தனை கரும்பு, அந்த பொங்கல் டைமில் ஒரு கட்டு கரும்பை கூட நல்லா காலி பண்ணிடுவேன். அதனால தான் குழந்தைங்களும் அதெல்லாம் அனுபவிக்கணும் இல்லையா அப்படின்னு தான் கரும்பு தேடி பிடிச்சி வாங்கியாச்சு. நல்லபடியாக பொங்கல் வச்சு தேங்காய்லாம் உடைச்சி சாமியும் கும்பிட்டாச்சு. ஊரில் எல்லாம் வந்து கிராமத்தில் விவசாயம் போடுறவங்களுக்குலாம் தெரியும். அந்த வருஷம் விளையிற நெல்லை அரைச்சி பச்சரிசி எடுத்து தான் பொங்கல் வச்சு சாமிக்கு படைச்சி சாமி கும்பிடுவோம், சூரிய பகவானுக்கெல்லாம் நன்றி சொல்கிற விதமாக. ஆனால் இந்த வருஷம் இன்னும் நெல் அறுக்கிற அளவுக்கு இல்லைங்க. அதுவும் இன்றைக்கி தான் நான் வீடியோ வந்து வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். எங்கள் அம்மாலாம் போகும் புலம்புனாங்க, மழை மேகமாக இருக்குது, நேற்றெல்லாம் மழை விளைஞ்ச கருதை அறுக்கிறதுக்கு மழை பெஞ்சிட்டா என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கஷ்டமாக தான் இருந்தது. என்ன பண்ணுறது, அந்த வர்ண பகவான் இறக்கம் பண்ணி மழையை இறக்காமல் இருந்தால் சரிதான் அப்படிங்கிற மாதிரி ஏதோ மழைக்கேடெல்லாம் கொடுத்துருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா வந்து இவ்வளோ நாள் அவங்க கஷ்டப்பட்டு பாடுபட்டு விளைஞ்ச நெல் வீட்டுக்கு வந்ததுனே சந்தோஷமாக இருக்கும். கடைசி நேரத்தில் இப்படி மழைலாம் பெஞ்சு இதாச்சுன்னா கஷ்டமாக இருக்குங்க இல்லையா, அதை சொல்லிகிட்டு இருந்தாங்க. பொங்கலும் வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு பொங்கல் எல்லாருக்கும் ஹஸ்பண்டு எனக்கெல்லாம் கொடுத்துட்டு, ஏன்னா உங்களுக்கு ஸ்கூல் ஆஃபீஸ்ன்னு சொன்னேன்ல, அதனால் சாப்பிட வச்சுட்டு கிளப்பணும்னு சொல்லிட்டு தான் எல்லாருக்கும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுலேயும் அந்த டைம் ஆயிடுச்சு. டிரைவரை நான் ஃபோன் பண்ணாங்க, நாங்கள் கொண்டாந்து விட்டுக்கிறோம், நீங்கள் போங்கண்ணான்னு சொல்லிட்டோம். இருந்தாலும் அந்த இதுலேயும் என் பையன் தேங்காய் திருவி தாங்கம்மான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். பொங்கலுக்கு தேங்காய் சேர்த்து சாப்பிட்டா தான் நல்லா இருக்குன்னு அவசரம் முடியாமல் வேறேன்னு சொல்லிட்டு தேங்காய்லாம் வச்சு குழந்தைய சாப்பிட வச்சுட்டு அனுப்பியாச்சு. அப்புறம் சாமி கும்பிடும் போது இந்த காய்கறி எல்லாம் வச்சு, நம்ம நாட்டு காய்கறிலாம் வச்சு தான் சாமி கும்பிடுவோம். ஒரு தாம்பாளத்தில் எடுத்து வச்சுருந்தேன், சாமி கும்பிட்ற இடத்துல எடுத்து வைக்க மறந்துட்டேன். சரி சமைக்கும் போது எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். பூசணிக்காய், சக்கரவள்ளி கிழங்கு, அவரைக்காய், கத்திரிக்காய், இந்த மாதிரி வந்து நாட்டு காய்கறிலாம் போட்டு அன்றைக்கி பொங்கல் சாம்பார் சொல்லி வைப்பாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நாட்டுக்காய் 5 காய், 7 காய், 9 காய், 11 காய், 21, 27 வரைக்கும் செய்வாங்கன்னு நினைக்கிறேன். நான் ஒரு 7 காய் போட்டு தான் வந்து செஞ்சுருந்தேன். பூசணிக்காய், சக்கரவள்ளி கிழங்கு, அவரைக்காய், கத்திரிக்காய், அந்த மாதிரி நாட்டுக்காயெல்லாம் போட்டு செஞ்சுருந்தேன். கண்டிப்பாக வந்து அந்த சக்கரவள்ளி கிழங்கு பூசணிக்காய் போடுறதுலாங்க அந்த சாம்பாருக்கே டேஸ்ட்டு. ஏன்னா காரம் புளிப்பு எல்லாம் போடும் போது அந்த ஒரு இனிப்பும் கலந்த அந்த இது வந்து நம்ம வெண்பொங்கல் செய்யணும் இல்லையா, அதோட சாப்பிட நல்லாயிருக்கும். சாம்பாரும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நாட்டுக்காய், அப்புறம் மண்ணுக்கு கீழே விளையிற கிழங்கு, இதெல்லாம் வந்து தான் பொங்கலுக்கு வந்து வச்சு சாமி கும்பிட்டுட்டு அன்னைக்கு சமைப்பாங்க. ஊர்லலாம் கண்டிப்பாக வந்து பூசணிக்காய் எல்லாமே வந்து பூசணிக்காய் மாட்டு பொங்கல் அன்னைக்கணும், பொங்கல்லே பூசணிக்காயில் தான் வச்சு தான் மாட்டுக்கெல்லாம் கொடுப்பாங்க. கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே பூசணிக்காய் இருக்கும். இந்த கலவை சாம்பார், அதாவது நாங்கள் பொங்கல் சாம்பார்னு சொல்லுவேன். இந்த பொங்கல் சாம்பார் ஹஸ்பண்ட் எல்லாருக்குமே பிடிக்கும். என் பையன் எல்லாருக்குமே அந்த வெண்பொங்கலில் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவான். சூப்பராக இருந்தது. அந்த சாம்பாரும் செஞ்சாச்சு.
அப்புறம் மதியத்துக்கு கேரட் பீன்ஸ் பொரியல், முட்டைக்கோஸ் பொரியல், உருளைக்கிழங்கு வறுவல். இதுதான் நம்மளுக்கு வந்து வீட்டு பொங்கல் அன்னைக்கு நம்ம வீட்டில் உள்ள மெனு. தீபாவளியாக இருந்தால் கூட காலைல பலகாரம் செய்யணும், மதியம் வந்து நான்வெஜ் எல்லாம் செய்வோம். சில பேர் நான்வெஜ் தீபாவளிக்கு செய்ய மாட்டாங்க. நாங்களாம் நான்வெஜ் தீபாவளிக்கு செய்கிறதால பரபரப்பாக வேலை போகும். ஆனால் பொங்கலுக்கு 3:30 மணிக்கெலாம் எந்திரிச்சு சீக்கிரமே பொங்கல் வச்சு சாம்பார்லாம் வச்சதுனால வேலை சீக்கிரம் டக்குன்னு முடிஞ்சிருச்சு. நேற்று மாட்டுக்கு நன்றி சொல்கிற விதமாக மாட்டு பொங்கலுக்கு மாட்டுக்கு கொம்பில் பெயிண்ட் அடித்து காவியெல்லாம் அடித்து துண்டு கரும்பு கிழங்கெல்லாம் வேப்பிலையில் வந்து இது மாதிரி கட்டி கழுத்தில் கட்டி நெருப்பில் தாண்ட விடுவாங்க. அந்த வீடியோலாம் எங்கள் தங்கச்சிங்க நேற்று ஸ்டேட்டஸ்லாம் வச்சுருக்கும் பார்க்கும்போது எனக்கு சின்ன வயசு ஞாபகமே வந்துருச்சு. மாட்டு பொங்கல்லாம் சூப்பராக இருக்கும் எங்கள் ஊரில். என் பையனும் சொல்லிக்கிட்டு இருந்தான், எப்படிம்மா தாத்தா எல்லா ஆட்டையும் வந்து நெருப்பில் தாண்ட விடுவார், அவனால் முடியுமா எல்லா ஆட்டையும் ஒரே டைமில் தாண்ட விட அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பேசி மாட்டுக்கு கழுத்தில் அந்த காப்பு அந்த கட்டி நெருப்பில் தாண்ட விடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பையனை ஸ்கூலில் விடவும் டைம் ஆயிடுச்சு. 1 hour தான் பர்மிஷன் கேட்டிருந்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் 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 பாய்.